இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம பார்த்தது ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்து குறியீட்டு சிந்தனையும் தர்க்கமுறை சிந்தனையும் பார்த்தோம் இல்லையா? இப்போ குறியீட்டு சிந்தனைங்கிறது ஒரு சிம்பாலிக்கா நாம அதை ஒரு பார்த்துட்டு குழந்தைகள் வந்து அதை வச்சு நாம குழந்தைங்க வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறது இல்லையா? ஒரு சின்ன ஒரு இது கொடுக்குறாங்க. ஒரு பேப்பர் கொடுத்துட்டு இதை வந்து பணமா நினைச்சிட்டு பொருள் வாங்குறது. ஒரு பாத்திரத்துல சமைச்சு கொடுத்துட்டு இது வந்து ஒரு சாப்பாடுன்னு சொல்லி கொடுக்குறது. இந்த மாதிரி குறியீடு சிந்தனை பார்த்தோம். குறியீடு சிந்தனை தன்மைகள் பார்க்கும்போது இது வந்து இப்படி வந்து படிப்படியா அதுல அந்த தொலைக்காட்சி பெட்டியில கூட அவங்க பார்த்துட்டு அங்க வர்ற ஒரு டிவியில பார்க்குற ஒரு விஷயத்துக்கு கூட அது உள்ள இருந்து யாரோ பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி பேக் சைடுல போய் பார்க்கறது. ஸோ இது மாதிரி நிஜலுக்கும் உண்மையானதுக்கும் வேறுபாடு இல்லாம பார்க்குற ஸ்டேஜ் பார்த்தோம். அப்புறம் பள்ளிக்கு வருமன் வந்து இந்த குறியீடு வந்து தேர்ச்சி படுதுன்னு அவங்களுக்கு இந்த ஏபிஎல் முறையில குறியீடு நம்ம ஈஸியா நம்ம கொண்டு படிக்கலாம். அப்புறம் பியாஜோ சொல்றது வந்து 7 to 8 வருஷத்துல அவங்களோட முடிவு எடுத்தல் மதிப்பீடு செய்தல் வந்து அவங்களுக்கு வராது. அதை வந்து இந்த மாதிரி வந்து தர்க்கமுறை சிந்தனைகளை வந்து பண்றாங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட ஒரு 3வது முடிவு, இதுல 3வது முடிவு அனுமானம் செய்யறதுக்கு குழந்தைங்க முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இடைவெளி தர்க்க சிந்தனைங்கிற பார்த்தோம். இப்ப காரண காரிய தர்க்க சிந்தனை. இதையும் நம்ம கொஞ்சம் இது பார்த்து நீங்க கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுங்க. அப்புறம் அடையாளம் கண்டுகொள்ள வகைப்பாடு செல் தர்க்க சிந்தனையில இந்த ஆய்வாளர்கள் வந்து இப்ப வந்து 3 to 4 வயதுல வந்து குழந்தைகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நெருக்கமான பொருள், மனிதர்கள் இவர்கள் வந்து அடையாளம் பண்றாங்க. அந்த வேறுபாட்ட வந்து எல்லாரும் ஒரே மாதிரி நினைக்கிறாங்க. அப்புறம் உயிரற்றவைகளும் உயிருள்ளவைகளா நினைக்கிறாங்க. கல் பொம்மை வந்து உயிரற்றவை என்பது கூட அது வந்து உயிர் இருக்குதுன்னு சொல்லிட்டு குழந்தைகள் வந்து பேசுது. இது வந்து இந்த 3, 4 வயது குழந்தைகள பார்க்கலாம். அப்புறம் எண்ணியல் தர்க்க சிந்தனையில நம்ம இதுவரைக்கும் பார்த்தது, எண் எண்கள் வந்து தெரிஞ்சுட்டு குழந்தைகள் வந்து அந்த ஆப்ஜெக்ட் நம் ப ஆப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் வந்து பார்க்குறத பார்த்தோம். ஆனா உண்மையில அப்படி இல்ல. குழந்தைகள் வந்து ஆப்ஜெக்ட்ட பார்த்துட்டு அப்புறம் தான் எண்களுக்கு வர்ற மாரி பார்க்குறோம். ஸோ, இதுல வந்து நம்ம அறிதல் திறன் வளர்ச்சியில பார்க்குறோம். இப்போ ஃபைனலா இந்த வீடியோல நம்ம பார்க்கிறது, அறிதல் திறன் வளர்ச்சி. இப்போ அறிதல் திறன் வளர்ச்சின்னு என்ன? இந்த இதுல நம்ம குழந்தைகள்கிட்ட நம்ம பார்க்கிறது. எப்படி இது குழந்தைகள் வந்து அறிதல் திறன் வளர்ச்சி நம்ம வந்து நம்ம வந்து நமக்கு பார்க்க முடியுது அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கூல் இருக்கு. நம்ம ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிறோம். ஸ்கூலுக்கு வர்றாங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிற அந்த இன்டலெக்சுவல் டெவலப்மென்ட், அத வந்து அந்த கோக்னிஷன் டெவலப்மென்ட் இருக்கிற மாரி குழந்தைய நம்ம எதிர்பார்க்க முடியுமா? இப்போ சின்ன சின்ன ஒரு விஷயத்துல அதாவது எந்த மாரி ஒரு மனத்திறன்கள், அந்த கோக்னிட்டிவ் திறன் எந்த மாரி இருக்குது? அப்ப இந்த மாரி ஒரு மனத்திறன்கள வந்து எந்த வரை எந்த மாரி இருக்கு சிச்சுவேஷன்ல குழந்தைங்க வந்து ஈடுபடுறாங்கிறத இங்க பார்க்கலாம். இப்போ உதாரணமா பார்க்கும்போது, இந்த கோக்னிட்டிவ் எபிலிட்டில பார்க்கும்போது, என்னன்னா நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த அறிதல் திறன்ல சிந்தித்தல், திங்கிங் வந்து ப்ராசஸ் வரும். நினைவு கூர்தல், மொழியை பயன்படுத்துதல், படைப்பாற்றல், நுண்ணறிவு, அப்புறம் புரிந்து கொள்ளுதல், பிரச்சனையை தீர்த்தல், முடிவு செய்தல் போன்ற பல திறன்கள் வந்து இந்த கோக்னிட்டிவ் எபிலிட்டில அடங்கியுள்ளன. இப்ப இதுல கூட கொஸ்டின் கூட ஈஸியா கேட்கலாம். அதாவது இதுல ஏதோ ஒண்ணு குடுத்துட்டு, இது எந்த திறன் அடிப்படையில் இத வந்து நம்ம வகைப்படுத்தலாம் அப்படின்னா, இந்த இருக்கிற அந்த காலம்ல இருக்கிற வரும்போது, நீங்க வந்து கோக்னிட்டிவ் எபிலிட்டின்னு ஈஸியா நீங்க பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து திறன் வளர்ச்சி வந்து இதுதான் அறிவியல் திறன் வளர்ச்சின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த அறிவியல் திறன் வளர்ச்சி எப்படி நடைபெறுது பாருங்க. இந்த 4 படிநிலைகள இந்த அறிதல் திறன் வளர்ச்சி நடக்கிறது என்று பிஹெச் சொல்றாரு. ஒண்ணு பார்த்தா புலன் இயக்கத்தில் வர்ற அறிதல் திறன். 2வது வந்து மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம். அதாவது ப்ரீ பிரெனல் ஸ்டேஜ். அப்புறம் கண்கூடாக பார்த்துக்கொண்டு சிந்திக்கும் பருவம். கான்கிரீட் வந்து ஆப்பரேஷனல் ஸ்டேஜ். 4வது வந்து முறையான மன செயல்பாடு பருவம். இந்த 4 செயல்பாடுகளையும் இந்த அறிதல் திறன் வளர்ச்சி வந்து இருக்குது. இப்போ புலன் இயக்க பருவம் வந்து எந்த வருஷம் 0 to 2 ஆண்டுகள்ல புலன் இயக்க பருவம் வந்து இந்த இதுல நம்ம பார்க்கலாம். இப்போ 2 ஆண்டுகள் வரை உள்ள பருவம், புலன் நீக்க பருவம் பார்க்கிறோம் இல்லையா? இப்ப ஆரம்ப நாட்கள் வந்து குழந்தையின் செயல்பாடுகள் என்னன்னா, பார்த்தல், கேட்டல் போன்ற புலன் உணர்வுகளுடன், இது மட்டும் இல்லாம, இப்ப பால் குடிக்கிறது, உறங்குதல், அழுதல், பொருள்களை பிடுங்குதல் போன்ற இயக்கங்களோட அது வந்து ஸ்டாப் ஆயிரும். அடுத்தது என்ன வரும்னா, இது வந்து மறிவினை செயல்கள். இது வந்து இன்னும் அதுவா ஒரு ஆட்டோ பைலட் மாரி அது வந்து போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நாளடைவுல நரம்பு மண்டலம் வந்து வளர வளர, குழந்தையோட இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குல்ல, இது வந்து டெவலப்மெண்ட் ஆகும்போது என்ன வருதுன்னா, இந்த உலகத்த பத்தி சுத்தி இருக்கிற அந்த என்விரான்மென்ட்ட பத்தி குழந்தை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது. அதனால வந்து இந்த பருவத்தில என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, புலன் இயக்க பருவம் என்கிறார் பியாஜே. இப்ப பாருங்க, புலன் இயக்க பருவம்ங்கிறது, ஆரம்பத்தில இருக்கிற அந்த ரெகுலர் அந்த ஆக்டிவிட்டீஸ் விட, இந்த நியூரான்ஸ் வந்து இந்த நரம்பு மண்டலம் வந்து வளர வளர ஏற்படுகின்ற இந்த இயக்கம் புலன் இயக்க பருவம்.
இத வ இந்த புலனியக்க பருவத்து வந்து எந்த இதுல வருது அப்படின்னா, பிறந்து 4 மாதங்கள் வரை குழந்தைகள் நிலைப்புத் தன்மையை, அது ஆப்ஜெக்ட் பிரிமனன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஆப்ஜெக்ட் இந்த பெர்மனன்ஸ் வந்து உணர்வதில்லை. அதாவது அந்த குழந்தை எப்படின்னா, ஒரு ஒ ஒரு சின்ன ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்ப நிலைப்புத்தன்மை என்னன்னு பாருங்க. ஒரு சின்ன ஒரு பொருள் இருக்குதுன்னா, அந்த பொருள வந்து குழந்தைகளுக்கு காட்டுறீங்க. மறுபடியும் அத எடுத்து மறைக்கிறீங்க. மறுபடியும் காட்டுறீங்க. ஸோ இந்த மாரி பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த குழந்தைகளுக்கு என்ன வருது அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல இந்த பொருள் வந்து இருக்குது. ஆனா, அந்த பொருள் எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா பொருள் இருக்குச்சுல்ல அந்த ஒரு இன்ட்யூஷன் அவங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ இது வந்து நிலைப்புத்தன்மை. இந்த இடத்துல வந்து குழந்தைங்க பார்க்கலாம். இப்ப இதில நம்ம ஈஸியா பார்க்க பாருங்க. 4 மாத குழந்தைகளிடம் ஒரு பொம்மையை காட்டி, பின்னர் அதனை ஒரு தலையணைக்கில் வைத்து விட்டால், குழந்தை அந்த பொம்மையை தேட முயற்சிப்பதில்லை. காரணம், அந்த பொம்மை வந்து தலையணைக்கு உள்ளே இருந்து குழந்தை உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. அப்போ சின்ன ஒரு விஷயத்த காட்டுறோம். அதுக்காக அழுகுது, கஷ்டப்பட்டு பிடுங்குது. பிடுங்குன அப்புறம் என்ன பண்ணிரும், அந்த குழந்தை ஒரு ஒரு செகண்ட் வெளியான உடனே அத எடுத்து நம்ம மறைச்சு வச்சுருக்கும்போது, அது அங்க இருக்குதுன்னு சொல்லி குழந்தைகளால வந்து அத உணர முடியாது. ஸோ இந்த மாரி மனத்திறன் வந்து ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. அதே போல வந்து இந்த மறைக்கப்பட்ட பொம்மை இருக்குது இல்லையா? இது ஒரு பொருள்கள் குழந்தை பார்க்கும்போது, பொருள்கள் ஒரு சமயம் கண்முன் தோன்றி, பின்னர் மறைந்து மீண்டும் தோன்ற அனுபவத்தை பெறும்போதும், அப்பொருள் வந்து இந்த அ மீண்டும் தோன்ற அனுபவம் பெறும்போது கூட, இப்ப அது கண்முன் இல்லை என்றாலும் எங்கோ இருக்கிறது என்ற அந்த எண்ணம் வருது இல்லையா? அப்போது அந்த பொருளின் உருவம் குழந்தை மனதில் தோன்றுகிறது. இது ஒரு அறிதல் திறன் முதல் வளர்ச்சி. இப்போ ஒரு அறிதல் திறன் முதல் வளர்ச்சின்னா, ஒரு குழந்தைகிட்ட பொருளை காட்டுறோம், அப்புறம் மறைக்கிறோம், மறுபடியும் பொருளை காட்டுறோம், மறைக்கிறோம். அதுக்கப்புறம் மறைச்ச அப்புறமும், அந்த குழந்தையோட மனதில வந்து இந்த மாரி ஒரு பொருள் வந்து நான் எங்கேயோ பார்த்தேன். எங்கேயோ இருக்குதுங்கிற அந்த அந்த வருது பார்த்தீங்களா? இந்த ஒரு சென்ஸ் வருது பாருங்க. இதுதான் அறிதல் திறன்ல அந்த கோக்னிட்டிவ் டெவலப்மென்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்து 4 டூ 8 மாசத்துல இதெல்லாம் மெதுவாக என்ன ஆகுது பல பரிட்சை அடிப்படையில வரும்போது, இதோட நிலைப்புத்தன்மை பற்றி முற்றிலுமாக உணர்ந்து கொள்கிறது அந்த குழந்தை. அப்போ இந்த உருவம் வந்து பொருளினோட உருவம் மனதிலே தோன்றும் புலன் இயக்க பருவத்தின் முக்கிய வளர்ச்சியாகும். அதே மாரி ஒவ்வொரு பொருளும் குழந்தையோட மனதில வந்து தோன்றி வருது இல்லையா? முக்கிய வளர்ச்சியாக நம்ம இங்க பார்க்கலாம். அப்புறம் இது உற்று நோக்கல். இத வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா, இது வந்து உற்று அப்சர்வேஷன் பண்ணும்போது, ஒவ்வொரு குழந்தைகிட்டயும் நீங்க அந்த மாரி அந்த நெளிப்புத்தன்மைய நீங்க வந்து நாங்க இப்ப நம்ம வந்து வந்து ரிசர்ச் பண்ணும்போது, நிச்சயமா அதுல வந்து நெறைய பேர் வந்து ஆம்ங்கிற அந்த ஆன்ஸர் வந்து இது வந்து ஏற்கனவே நான் பார்த்திருக்கிறேன். இது வந்து நான் அனுபவத்துல இருக்குதுங்கிற மாரி அவங்க ஆன்ஸர் குடுக்குறாங்க. இதோட முடிவு பத்தி இதுல வந்து நம்ம கலந்துரையாடும் போது, இன்னும் இத நம்ம இந்த ரிசர்ச் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கன்ஃபார்மா இங்க பண்ணலாங்கிறத சொல்றாங்க. அப்புறம் இந்த மன செயல்பாடு இருக்குது இல்லையா? இதோட முந்தைய பருவம் என்னன்னா 2 டூ 7 ஆண்டுகள். இப்ப 2 டூ 7 ஆண்டுகள்ல குழந்தைகளோட மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம் பத்தி பார்க்கும்போது, குழந்தைகளின் மொழி வளர்ச்சி நல்லா முன்னேறுது. அப்போ இந்த இந்த மொழி வளர்ச்சி வந்து ஆன உடனே, இந்த வொக்காபுலரி ஸ்கில் அங்க வரும். அந்த லாங்குவேஜ் ஸ்கில் வரும்போது, இந்த உலகத்தை இந்த என்விரான்மென்டல் வந்து குழந்தை வந்து என்ன பண்ணும்னா, வார்த்தைகள்லாம் வர்ணிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ இது வந்து பல மன உருவங்களாக, திறன் வளர்ச்சி அடைந்த குறியீட்டு சிந்தனை, அத சிம்பாலிக் நம்ம அந்த திங்கி பார்த்தோம் இல்லையா? இது மூலமோ, இது வந்து உணர்ச்சிகளும், செயல்பாடுகளும், அப்பாற்பட்ட தொடர்புகள வந்து குழந்தை பிரதிபலிக்குது. இப்போ இந்த மன உருவங்களை கொண்டு சிந்தனைகள் தொடர்ந்தாலும், இந்த பருவத்திலே இந்த அறிதல் திறன் வந்து முழு வளர்ச்சி அடைவதில்லை. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த குழந்தைகளுக்கு பொருள்களின் மாறாத்தன்மை, இந்த கன்சர்வேஷன் வந்து அதுவும் அவங்களுக்கு புரியாது. இப்ப என்னதான் வருது அப்படின்னா, இந்த வடிவமும், தோற்றமும் வேறுபட்டாலும், அளவில் மாறுவதில்லை என்பதை அறிந்து கொள்ள இயலாத நிலை. அப்போ இது என்ன காரணம்னா, குழந்தைகள் சிந்தனைகள் காரணம் ஒரே ஒரு கூறில் மட்டும் கவனம் செலுத்துவதால் இத்தனை வேலையும் நடக்குது. அது எப்படின்னா, ஒரே இது கான்சன்ட்ரேஷன் வந்து அதாவது நடந்து முடிந்த ஒரு நிகழ்ச்சிய மனதளவில் மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர இயலாத தன்மை. எல்லா ஸ்டேஜும் அங்க தாண்டி அது வந்து தாண்டி தாண்டி வரணும். அப்புறம் தன்னை மையமாக்கி சிந்திக்கும் அந்த ஈகோசென்ட்ரிசம் உயிரற்ற பொருளையும் உயிருள்ள பொருளாக பாவிக்கும் தன்மை. இதெல்லாமே அனிமிசம். இதெல்லாமே இந்த மன செயல்பாட்டுக்கு முந்தைய 2 டூ 7 ஆண்டுகள் வந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. இப்போ இதுல ஒரே ஒரு கூறில் மட்டும் கவனம் செலுத்த பார்க்கோம் இல்லையா? இப்ப வந்து சென்ட்ரேஷன் இது வந்து எப்படி பாருங்க, ஒரு பிரச்சனையிலே ஒரே ஒரு கூறில் மட்டும் கவனம் செலுத்தி, மற்ற முக்கிய குழு புறக்கணிக்க பண்பாகும். இப்போ இது எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ 2 குவளை வந்து ஒரே அளவுல எடுத்துருங்க. 2 குவளையிலயும் சமமாக இருக்குது. ஒரே ஏரியா, பரப்புல இருக்குது. 2 குவளை தண்ணி ஊத்துறோம். 2 சமமா தண்ணி ஊத்துறோம். இப்போ தண்ணி வந்து 2 குவளையிலும் ஒரே அளவா நிக்குது. இப்போ குழந்தை இப்ப வந்து தண்ணி சமமா இருக்குதுன்னு சொல்லி குழந்தை சொல்றாங்க. இப்போ ஒரு குவளைக்கு வந்து அதை வச்சு இன்னொரு குவளையில அதோட அடிப்பரப்ப வந்து மாத்தி, அகலத்த மாத்தி, உயரத்த வந்து நம்ம கூட்டுறோம். இப்ப நம்ம தண்ணி ஊத்தும்போது குழந்தைகிட்ட கேளுங்க. அதாவது எந்த இடத்துல தண்ணி அதிகமா இருக்குதுன்னா,
அந்த உயரமா இருக்கிற அந்த குவளையிலிருந்து தண்ணி அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா, தண்ணீயின் அளவு ஒரே அளவு தான். அதில் இருக்கின்ற அந்த பரப்பளவு தான் அங்க ம அங்க அங்க ம ம ம அங்க மாறுபடுது இல்லையா? அந்த அகலம் மாறுபட்டு உயரம் நீடிக்கும்போது, இந்த உயரத்தில் இருக்கிற அந்த குவளையில் இருக்க தண்ணீர் தான் அதிகமான தண்ணீர் குடுக்குறாங்க. ஸோ இந்த மாரி வந்து அவங்களால ஒரு அந்த மனத்திறன்ல வந்து அவங்களால வந்து என்ன பண்ண முடியும்னா, ஜட்ஜ் பண்ண முடியாது. இன்னும் கூட பல மாணவர்கள் நம்ம வகுப்பில் கூட பார்க்கலாம். அந்த முன் பருவத்தில 1 டூ 5 வயதில வந்து 2, 3 வயதிலும் கூட இந்த 1 கிலோ பஞ்சுக்கும், 1 கிலோ இரும்புக்கும் எது நல்ல வெயிட் அப்டின்னா, இன்னும் கூட பசங்க வந்து கொஞ்சம் அங்க கொஞ்சம் வந்து அங்க கொஞ்சம் தயங்குவாங்க. அதாவது 1 கிலோ பஞ்சு தான் அதிகமான வெயிட்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, 1 கிலோ பஞ்சுங்கும்போது ரொம்ப அதிகமான பரப்பு அங்க வருது. 1 கிலோ இரும்பு வந்து ஒரு சின்ன ஒரு பீஸ்லயே வந்து அதோட வெயிட் அங்க வந்துரும். இத வந்து குழந்தைகளால உடனடியா சரியான பதில் வந்து ஒரு பாதி பேர் சொல்றாங்க. ஏன் காரணம்னா, இது வந்து அந்த முடிய அந்த ஜெனரேஷன் வந்து அவங்களால அது கரெக்ட்டா அந்த மனத்திறன் வந்து வளர்ச்சி வந்து இங்க பார்க்கலாம். இதோட காரணம் வந்து இங்க பாருங்க. குறுகிய, உயரமான குறுக்கு வெட்டு பருவை புறக்கணித்து, உயரத்தில் மட்டும் கவனம் செலுத்தி, அக்குவளையில தான் அதிக நீர் உள்ளது என்பதை வலியுறுத்துகிறேன் இல்லையா? இதுல என்ன ஆகுதுன்னா, குழந்தைங்க வந்து ஒரே டைம்ல ஒரு விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்க. அதுல கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. இன்னும் கூட பார்த்தோன்னா, இந்த இந்த டிராயிங் எக்ஸாம்ல வருவாங்க இல்லையா? இந்த லோயர், ஹையர்கள் வருவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டிராயிங் அந்த எக்ஸாம் கேண்டிடேட்ஸ்ல உட்கார வச்சுட்டு, பல ஆங்கிள்ல வந்து உட்கார வைப்பாங்க. 360 டிகிரில. அதுல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நடுவுல வந்து நிறுத்தி வைப்பாங்க. அது வந்து ஒரு 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 மனிதரா இருக்கலாம், ஒரு பொம்மையா இருக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு மேசையோ, நாற்காலியோ, ஏதோ ஒண்ணு விஷயமா இருக்கலாம். அந்த ஒரு பொருள வச்சுட்டு, அந்த எந்தெந்த ஏங்கிள்ல வந்து உட்கார வைக்கலாம் அத நோட் பண்றாங்க. அந்த ஏங்கிள் இருந்து அந்த பொருள் வந்து அவங்களோட வியூல எப்படி தெரியுது, அத வந்து வரைய சொல்லுவாங்க. இது வந்து அதுக்கு தகுந்த மாரி அவங்களுக்கு ஒரு மார்க் ஒரு பேப்பர் அங்க குடுக்குறாங்க. ஸோ அதே மாரி நம்மளும் ஒரு விஷயத்த எந்த மாரி ஒரு ஏங்கிள்ல பார்க்குறோம், அந்த மாரி ஒரு ஃபோக்கஸ்ல அது மட்டும் தான் நம்ம கவனம் செலுத்துது இல்லையா? ஆனா குழந்தைகள் வந்து பார்க்கும்போது, அதுவும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த மட்டும் அந்த மட்டும் கவனம் செலுத்துது. அதோட அந்த ஓவரால் திங்கிங், அந்த கிரியேட்டிவ் திங்கிங்கிறது குழந்தைகளுக்கு வந்து டெவலப்மெண்ட் ஆகுறதுலருந்து சொல்றாங்க. அப்போ இதுல பாருங்க, இந்த பொருளின் எந்த தன்மையை குழந்தை பிரதானமாக பார்க்கின்றதோ, அது குழந்தையின் கவன மையமாக மாறுகின்றது. அது வந்து என்னன்னா, அந்த அட்டென்ஷன் அந்த லேர்னிங் வந்து அந்த கான்ஸ்டன்ட் ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாக மாறிரும். இந்த பரிசோதனையில குழந்தைகள் வந்து உயரத்தில் மட்டும் கவனம் செலுத்தினார்கள். ஆனால் குவளையின் குறுக்குவெட்டு பரப்பை வந்து புறக்கணித்தார். அவங்களால கவனம் செலுத்த முடியல. இவ்வாறு இந்த பருவத்தில் குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை ஒன்றிற்கு மேற்பட்ட கருத்தை வந்து செலுத்தி சிந்திக்க முடியாத ஸ்டேஜ் வரும். இதுக்கு நம்ம என்ன சொல்லுங்கன்னா, பாத்தீங்கன்னா, இது வந்து நடந்து முடிந்த ஒரு செயலை. இப்ப அடுத்தது ஸ்டேஜ்ல பார்க்கிறது, நடந்து முடிந்த ஒரு செயலை மனதளவில் மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர இயலாத நிலையில், இதுவும் இந்த குழந்தைகள் வந்து இருக்கிறாங்க. இப்போ இந்த குவளை பரிசோதனை இருக்குது இல்லையா? இந்த நீர் பரிசோதனையில மறுபடியும் அந்த உயரமான அந்த அந்த குவளையில வந்து அதே அளவு, சமமான அளவு குவளையை வந்து நீர் ஊத்துனா என்ன மாரி ஆகுங்கிறத, அவங்க வந்து ரீதிங்கிங் வந்து போக முடியாத சூழலை கூட சிந்திக்க முடியாத அந்த இதில கூட இருக்கிறாங்க. அப்போ இந்த உலகம் கூட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னை மையமா கொடுத்து இயங்குறன்னு சொல்லி குழந்தைங்க நினைக்கிறாங்க. அதே போல அவங்களுக்கு அந்த குழந்தைகளுக்குடைய உரிய முறையில தான் அந்த பாவனைகள பார்க்குறாங்க. இப்ப இது எப்படி எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, இப்போ தன்னுடைய ஒரு அம்மா இருக்குதுன்னா, இப்ப நம்ம அந்த குழந்தை அந்த அம்மா கிட்ட என்ன உரிமையோட, எப்படி ஒரு பாசத்தோட ஒரு அம்மாவும் இருக்குதோ, அதே மாதிரி தான் மற்ற குழந்தைகளோ, மற்றவர்களோ அந்த அம்மாவோடு இருப்பாங்க. அந்த மாரி ஒரு நினைக்கல. அவங்கள பத்தி மையமா தான் நினைக்கிறாங்க. இவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ, அவர்கள் மனதில குழந்தை எப்படி நினைக்குதோ, அதே மாதிரி தான் மற்றவர்கள் நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த ஈகோ சென்ட்ரிசம் இப்ப வந்து நம்ம நினைக்கிற அந்த ஈகோ சென்ட்ரிசம் அந்த ஆணவம் அதுவும் இல்ல. தன் முனைப்பாடு. அது கூட வந்து குழந்தைகள் நினைக்கிறது. இத வந்து சொல்லுவாங்க. இப்ப அடுத்தது பார்க்கும்போது, இந்த 4 வயதுள்ள ஒரு பெண் குழந்தை. இங்க பாருங்க. இது வந்து ஒரு சகோதரி உண்டா என கேட்கும்போது, அவங்க வந்து என்ன ஆகுறாங்க, ஆ இங்க பாருங்க 4 வயதுள்ள ஒரு பெண் குழந்தை உனக்கு சகோதரி உண்டா என்ற கேள்விக்கு ஆம் என்று பதிலளிப்பதாக கொள்வோம். அப்போ ஒரு 4 வயசு பொண்ணு, அவனுக்கு சிஸ்டர்ஸ் இருக்காங்களா? ஆமான்னு சொல்லுது. அப்புறம் அந்த குழந்தையிடம் வந்து, உன் சகோதரிக்கு வந்து சகோதரி உண்டா என்றால், அந்த குழந்தை இல்லன்னு சொல்லும். ஏன்னா, அந்த குழந்தை வந்து தன்னுடைய சகோதரியின் பார்வையிலிருந்து தன்னை பார்க்க இயலவில்லை என்பது இது காட்டுகிறது. இது வந்து என்னன்னா, அந்த குழந்தை வந்து அந்த குழந்தையோட ஃபோக்கஸ்ல பாக்குது ஒழிய, அவளோட சிஸ்டரோட அந்த குழந்தைங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு அவனால இன்னும் முடியல. அப்போ ஒரு பிரச்சனை வந்து தாங்கள் பார்க்கும் விதத்தை விட வேறு பல விதங்களும் உண்டு என்பதை கண்டுபிடிக்க தவறுகிறார்கள். வேணும்னா பலவிதமான டைமென்ஷன்ல ஒரு ப்ராப்ளம் சால்விங் பிரச்சனை வந்து அவங்களால பார்க்க முடியாதுங்கிறத இந்த கான்செப்ட் வந்து நமக்கு தெளிவாக நமக்கு தெரியுது. இப்ப அடுத்தது வந்து நம்ம பார்க்கிறது,
இப்ப பாருங்க, இப்ப எல்லா பொருள்களும் தங்களைப் போலவே உயிருள்ளவை என்று குழந்தை நம்புகின்றன. இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். இது வந்து என்னன்னா அனிமிசம் சொல்லுவோம். இந்த அனிமிசம்ங்கிறது என்னைப் போலவே எல்லா குழந்தைகளும் உயிர் உள்ளது. குழந்தைகள் வந்து எப்பவுமே உயிரற்ற பொருள் மீது பொருளின் குணங்களை ஏற்று சிந்திக்கிறார்கள். இவர்கள் கடலை பொங்காதே நில் நில் என்றும், அம்மா இந்த மேசை என்னை அடித்து விட்டது. அதனை அடி என்று பேசுவார்கள். இது நம்ம நெறைய பார்க்கலாம். குழந்தைய பார்க்கும்போது, அம்மா பாரும்மா கீழ வந்து என்ன வந்து விழுக்காட்டுது. இத வந்து அடிம்மான்னு சொல்லி நம்ம நிலத்துல எல்லாம் அடிக்கிறோம். இந்த டேபிள் அடிச்சிருக்கிறோம். இந்த மாரி அம்மாவும் ஏன் என் குழந்தை அடித்த என்று மேசைய கோல தட்டுவார் இல்லையா? ஸோ இந்த மாரி விஷயம் எல்லாம் எதுக்குன்னா, அதுவும் என்னைப் போல ஒரு உயிருள்ள பொருள். இத வந்து நம்ம ஈஸியா பார்க்கலாம். இந்த பெண்கள் குழந்தைங்க இருக்காங்க இல்லையா? அவங்க பார்க்கும்போது, இந்த பெண் குழந்தைகள் வந்து ஆ வந்து பொம்மை. அந்த பொம்மைய எடுத்துட்டு அம்மா, தாய் இல்லையா? இது வந்து என்னோட மகள் சொல்லிட்டு, நான் வந்து இப்ப பால் குடுக்குறேன். நான் இப்ப வந்து பொட்டு வந்து தலைய சீவி விடுறேன். இந்த பவுடர் போட்டு விடுறேன். லிப்ஸ்டிக் போட்டு விடுறேன். இப்படின்னு சொல்லிட்டு நெறைய குழந்தைகள் அது கூடவே பேசுது. நம்மள படத்த விட நம்மளோட வியூல அது வந்து ஒரு பொம்மை. ஆனா குழந்தையோளைல் வந்து அது வந்து உயிருள்ள பொருளா நெனச்சு, அத பார்க்கும்போது இந்த குழந்தைய நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பருவத்தில் தான் அறிதல் திறனில் ஓரளவு மன உறவுகளை பயன்படுத்தும் திறன் வளர்ந்திருந்தும், அது முழுமையான வளர்ச்சி அடையாமல், ஆனா வளர்ச்சி நோக்கி செல்வதால் பியாஜே இதில் என்ன சொல்வாரு? மனச் செயல்பாடுக்கு முந்தைய பருவம். அப்போ இது ஒரு மன செயல்பாடுக்கு முந்தைய பருவம் வந்து இத்தனை நம்ம ஃபேக்டர்ஸ் நம்ம குழந்தைகளுக்கு பார்க்கலாம். இது எப்ப முடியுது சார் அப்படின்னா, இத்தனை குறைபாடுகள் காணப்பட்டால் இந்த பருவத்தின் முடிவில், அதாவது 7 ஆண்டுகளில் இந்த குறைபாடுகள் மறைந்து, கண்கூடாக நம்ம பார்க்கதையும், சிந்திக்கும் சிந்தனையும், அதாவது என்ன கான்கிரீட் ஆப்பரேஷனல் திங்கிங் சொல்லுவாங்க. இத வந்து முறையான என்னன்னா ஃபார்மல் ஆப்பரேஷன் திங்கிங் இருந்து உள்ளவர். அதாவது கான்கிரீட் ஆப்பரேஷனல் திங்கிங்ல இருந்து ஃபார்மல் ஆப்பரேஷனல் திங்கிங் வரைக்கும் இது வந்து நம்ம குழந்தைகள் வந்து நம்ம வேறுபடுத்தி நமக்கு பார்க்கலாம். அப்போ இந்த இதுல 7 வயசுல என்னென்ன வருதுன்னா குழந்தைகளுக்கு, உருவங்களை கையாள பழகுறாங்க. மன அமைப்புகளை மாற்றி அமைக்கிறாங்க. ஏறக்குறைய 7 வயதுங்கும் போது அந்த 2வது வயிறு அந்த 2வது வயிறு படிக்கிற 2வது 2ண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகளுக்கும், அதே மாரி 4, 5, 6 வயசு படிக்கும்போது எவ்வளோ வித்தியாசங்கள் நம்ம இங்க வந்து பார்க்கலாம். இதுக்கு காரணம் அந்த அறிதல் திறன் வளர்ச்சியில தான் இங்க வருவாங்க. அதேபோல வந்து இந்த முதல் வகுப்பில் தொடக்க கல்வி தொடங்கும் குழந்தை, இன்னும் இந்த மன செயல்பாட்டிற்கு முந்திய பருவத்திலேயே இருப்பதால், அவர் அறிதல் திறன் முழுமையாக வளர்ச்சி அடைந்திருக்கவில்லை. ஆனா, 1 ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற குழந்தை 2ண்ட்ல வர இன்னும் இந்த மாரி ஒரு மன செயல்பாடுல அதுவும் இருந்துட்டு வரும். இன்னும் அது வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷனல் ஸ்டேஜ்ல வந்து இருக்கிறதுனால, இது வந்து 2ண்ட்ல இருக்கிற 2ண்ட் ஸ்டேஜ்ல 2ண்ட் கிளாஸ் படிக்கிற அந்த குழந்தைகளோட இன்னும் அறிதல் திறன் வளர்ச்சி அடையல. ஆனால், பெரிய சாலையில் பள்ளிகள் இருந்தால் அங்கு வாகன ஓட்டுநருக்கு பள்ளி உள்ள இடம் என்பதை காட்ட சாலைக்குள்ளே நிறுத்தப்பட்டிருக்கும் இல்லையா? அதே மாரி சில வகை பொம்மைகளில் குழந்தைகளுக்கான எச்சரிக்கை எழுதப்பட்டிருக்கும். பாருங்க பொம்மையில வந்து நம்ம எழுதியிருக்கு. இது எதுக்கு அப்டின்னா, அவர்கள் வளர்ந்தவர்களைப் போல பாவிக்காமல், சிறு குழந்தைகளாக அவர்கள் மதிக்கவும் வேண்டும். இத்தகைய குழந்தைகள் செய்யும் பல தவறுகளுக்கு காரணம் அறியாமை என்று இப்போது நாம் உணரலாம். இப்போ குழந்தைகள் வந்து அந்த நேரத்துல ஏன் தவறு செய்யறதுக்கு காரணம், எல்லாமே உயிருள்ளவைகள் என்று நினைக்கிறது. அப்புறம் அந்த அறிதல் திறன் வளர்ச்சி வந்து குறைபாடு அங்க இருக்கிறது. அப்புறம் வந்து தன் முனைப்பாடவே அது வந்து சிந்திக்கிறது. ஸோ தான் என்ன நினைக்கிறேனோ, அதே போல தான் மற்றவர்களும் நினைக்கிறாங்கன்னு சிந்திக்கிறது. இந்த மாரி வந்து அறிதல் திறன் வளர்ச்சியில் முன் பருவத்தில் இருக்கும் பொழுது, பல தவறுகள் செய்வதற்கு குழந்தைகள் காரணமா இருக்குது. அது நம்ம இப்போ எனக்கு நல்லா தெரியும். இப்போ இது எடுத்துக்காட்டா பார்த்தோன்னா, இப்போ முதல் அல்லது 2ஆம் வகுப்பில் சற்று உயரமான மாணவன் முன் இருக்கையில் அமர்ந்து கொண்டு, பின்னால் உள்ள குழந்தைகளை கரும்பலகை மறைப்பான். இல்லையா? இது நம்ம நார்மலா நம்ம கிளாஸ்ல நடக்கிற விஷயம் தான். இப்போ மற்ற குழந்தையின் மற்ற குழந்தையின் விளையாட்டு பொருளை தான் பிடுங்கி வைத்துக் கொள்வான். அத்தகைய குழந்தைகள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியை தன் பார்வை மட்டும் பார்க்கும். ஆனால் வேறு ஒருவன் பார்வையிலிருந்து காணும் திறமையற்ற நிலைமையிலே இருக்கின்றனர். எனவே அத்தகைய குழந்தைகளுக்கு அவர்களது செயலால் ஏற்படும் விளைவுகள் பொறுமையாக எடுத்துக் கூறி, விளைவுகளை உணரச் செய்து, அறிதல் திறன் வளர்ச்சிக்கு ஒரு ஆற்றும் கடமை. இப்ப இதுல தான் நம்ம குறிப்பா 1 ஸ்டாண்டர்ட், 2ண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற நம்ம டீச்சர்ஸ் வந்து அத மெயின் சப்ஜெக்ட் வந்து குடுத்திருக்கிறாங்க நம்ம கல்வி உளவியல்ல. எப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு நல்ல ஒரு ஹைட்டா ஒரு ஸ்டூடண்ட் இருக்கிறான். முன்னாடி முன்னாடி உட்கார்ந்துடுறான். ஆனா அவன பின்னாடி உட்கார சொன்னோம்னா, அவனுக்கு அது பிடிக்காது. பின்னாடி மிஸ் நான் முன்னாடி தான் உட்கார்றேங்கிறான். ஆனா முன்னாடி உட்கார்ந்தானா, அது பின்னாடி இருக்கிறவங்க எப்படி பார்ப்பாங்க? அவருடைய அந்த ஸ்டேஜஸ் வந்து எப்படி இருக்கும்? இந்த பின்னாடி இருக்க மாணவனோட வேறுபாடு எப்படி இருக்கும்? அப்புறம் அவன் ஒரு பொருள் கொண்டு வருவான். அந்த பொருள் இவனுக்கு வேணும்னு சொல்லி அவன் வந்து பிடுங்கி வச்சிருவான். அப்ப அந்த பிடுங்கி வைக்கும்போது எதற்காக அவன் வந்து பிடுங்குறான்? அந்த பிடுங்குறதுனால அந்த குழந்தைகளோட மனநிலை எப்படிங்கிறத நாம் ஒரு தெளிவாக கூறுவதன் மூலம் தான் நாம் வந்து அத வந்து சரிப்படுத்த முடியா குழந்தைகள வந்து குறை கூறுவதனால, இங்க வந்து நம்ம எந்த விதத்திலயும் அது வந்து பிரச்சனை தீர போறதில்ல. ஏன்னா, அவங்க அறிதல் திறன் வளர்ச்சி இல்லாத அப்படி செய்றாங்கங்கிறத
நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம். அப்புறம் அப்புறம் முக்கியமானது வந்து நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலம் முதிர்ச்சியை மற்றும் குளிர் சூழ்நிலை கொள்ளும் பொருத்தப்பட ஆகியவை வந்து இரண்டும் செயலாற்றும் பொருள்களின் மாறாத்தன்மை கன்சர்வேஷன் போன்ற அறிவுத்திறன் வளர்ச்சி பெறுகின்றது. இதுதான் முக்கியம். நரம்பு மண்டலத்தின் முதிர்ச்சியும், குழந்தை சூழ்நிலையோடு குழு பொருத்தம். இது 2 இருக்கும்போது, குழந்தைகள் வந்து அறிவியல் திறன் வளர்ச்சி வந்து கொஞ்சம் வேகமா இருக்கும். அது அறிவியல் திறன் வளர்ச்சி வந்து 2 விஷயத்துல நடக்குது. ஒண்ணு வந்து நரம்பு மண்டலத்தில வளர்ச்சி. 2வது பார்க்கும்போது குழந்தை சூழ்நிலையோடு நம்ம கொண்டு வர்றோம். அப்புறம் இவ்வாறு அறிதலின் வளர்ச்சி வந்து இயற்கையான வளர்ச்சி என்றாலும், தொடக்கப்பள்ளிக்கு வரும்போது கூட அறிதலின் ஓரளவு வளர்ச்சி அடைந்திருந்தாலும், தேவையான பயிற்சி அளித்து அந்த வளர்ச்சியை தூண்டுபவரும், செம்மைப்படுத்தும் ஆசிரியரே. இதனால் வந்து அறிவுக்கணித்த ஆசனம் என்று முதுமொழி எவ்வளவு பொருத்தமா இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த அறிவுத்திறன் வளர்ச்சிக்கு முக்கியமான ஃபேக்டர்ஸ் நரம்பு மண்டலத்த வளர்ச்சியும், அந்த சூழ்நிலையோடு ஒன்றி போகுது. இத வந்து நம்ம அறிதல் வளர்ச்சி பார்க்கலாம். இப்போ மீதி வந்து நம்ம அடுத்த வீடியோவுல நம்ம இங்க இப்ப இத உரையாடி முடிச்சுக்கலாம். இப்போ இப்ப ஆசிரியர் வந்து விளையாட்டு செய்து, கற்றல், நடிப்பிசை பாட்டு, கதை போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் உருவாக்கி கற்பித்தால், கற்பதா சூழ்நிலை நம்ம எளிமையாக மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா? இது எதுக்கு அப்படின்னா, இது உண்மை அறிஞர் வளர்ச்சிக்கு மிகவும் உதவும். இப்ப இந்த நேரத்தில் தான் ஆசிரியர்கள் வந்து விளையாட்டு செய்து நடிக்கிறது, வந்து பாட்டு பாடுறது, அது இந்த இந்த நடனம் ஆடுதல், இது எல்லாமே எளிமையாக மகிழ்ச்சியா இருப்பதற்கு அறிஞர் வளர்ச்சியை ரொம்ப எடுத்துக்காக இருக்கும். உதாரணமாக வந்து கணித பாடத்தில் மிகுதியாக குறியீடுகள் வருது இல்லையா? இதெல்லாம் பார்க்கும்போது ஆரம்ப பள்ளியில் பயிலும் குழந்தைகள் கருத்தியல் சிந்தனை வளர்ச்சி அடையாமல் இருப்பதும், ஆசிரியர் கணித பாடத்தின் பொருள்களைக் கொண்டு கற்பிக்க வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப 2 பிளஸ் 2 கூட்டல் 3 5 என்ற குறியீடுகள் கரும்புரை எழுதுவதை விட 2 புத்தகங்களுடன் 3 புத்தகங்கள் சேர்த்தால் மொத்தம் 5 புத்தகங்கள் என்று புத்தகங்கள் மற்றும் மாணவர்கள் மணிகள் போன்ற பல பொருள்கள் வைத்து குறியீடுகளை எழுதினால் குழந்தைகள் சிலமில்லாமல் புரிந்து கொள்வார்கள். ஸோ இதுல தான் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் நம்ம இங்க கொண்டு வருவோம். ஏன்னா, சும்மா குறியீடு வந்து போர்ட்ல வந்து 2 பிளஸ் 3 5ன்னு எழுதுனேன்னா, குழந்தைகள் எந்த அளவுக்கு புரியுமேங்கிறது புரியறத விட 2 புத்தகங்கள் ஒரு கட்டு வைக்கிறோம். மீதி 3 தனியா வைக்கிறோம். 2யும் கூட்டும்போது என்ன வருதுன்னு சொல்லும்போது, இந்த கற்றல் செயல்பாடுகள் அதிகமா இருக்கும். அறிதல் திறன் வளர்ச்சியில வந்து இது வந்து நாம இங்க பார்க்கலாம். அப்புறம் அதே போல வந்து இந்த சமூக அறிவியல் கற்பிக்கும் போது மாணவர்கள் வந்து சமூக செயல்பாட்டிற்கே நேரடி அனுபவங்களை நாம நாம முக்கியத்துவம் குடுக்கணும். குறிப்பா பார்த்தோன்னா, நம்ம பயன்பாட்டு மொழி, இந்த ஸ்போக்கன் லாங்குவேஜ் வந்து வகுப்பறையில் வந்து சூழ்நிலையில வந்து நம்ம உருவாக்கணும். மனிதன நாகரிக வளர்ச்சியின் உச்சிக்கு வந்து கொண்டு செல்லப்பட்டா, மேம்பட்ட சிந்தனைக்கும் பெரிதும் துணை புரிவது இந்த பொறுப்பு ஏற்படும் மொழி வளர்ச்சி. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம குடுக்குற அந்த மொழி வளர்ச்சி வந்து பிற்காலத்துல ஏற்படுகின்ற அந்த அவனுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவுமே சமூக வளர்ச்சிக்கும், நாகரிக வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர்ஸா நம்ம இங்க பார்க்கிறோம். அதே போல உற்று நோக்கல் படிவத்துல வந்து நம்ம குழந்தைகள் வந்து வகைப்படுத்தி, அதில் சரியான வகையில வந்து நம்ம வந்து அளவீடு பதிவு செய்யும்போது, அந்த குழந்தைகள வந்து நம்ம என்னன்னா, அந்த பொருளாதார பின்னணி இதெல்லாம் வந்து நம்ம பதிவு செய்யணும். சமூக சூழ்நிலை வந்து குழந்தைக்கான தனித்தன்மைய வந்து நம்ம பதிவு செய்யணும். அப்புறம் குழந்தைகள் பயன்படுத்தும் வாக்கியங்கள பதிவு செய்யணும். ஸோ இதிலிருந்து நாம குழந்தைகள் மொழி வளர்ச்சிய வந்து நம்ம ஈஸியா நம்ம அவங்கள நாம மொழி வளர்ச்சி வந்து ஸ்போக்கன் லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ் ஸ்கில் வந்து நம்ம அங்க டெவலப் பண்ணலாம். நம்ம ஒரு அப்சர்வேஷன் ஷீட் வைக்கிறது மூலமா. ஸோ ஓகே. அடுத்த வீடியோவுல நம்ம குழந்தைகள் மொழி வளர்ச்சிய பத்தி எப்படின்னு பார்க்கலாம். அதுவரைக்கும் நீங்க இத வந்து நீங்க இதோட நம்ம வீடியோவுல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வேண்டிய பிடிஎஃப் ஃபைல் இருக்குது. அந்த பிடிஎஃப் ஃபைல் நீங்க வந்து எப்பவும் போல நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இதையும் நீங்க ஒரு ஃபைல் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்த வீடியோவுல குழந்தைகளோட மொழி வளர்ச்சி பத்தி பார்க்கலாம். அதுவரைக்கும் சி யூ பை பை. தேங்க் யூ. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தயவு செஞ்சு உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ் யாரா இருக்கலாங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்களுக்கு வேண்டியது அத்தனையும் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல நீங்க போடுங்க. லெட் அஸ் டூ த பெஸ்ட் ஃபார் ஆல். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.